ஜாபர் சாதிக் திமுகவினுடைய ஒரு நிர்வாகி, பணம் சப்ளையரு. அறக்க பறக்க இந்த விசாரணை நடக்கும். இந்த அறக்க பறக்க இதை தூக்குவாங்கன்னு நான் நினைக்கல. எப்படியே தப்பிச்சு போயிட்டான்னு தான் நினைச்சேன். கோபாலபுரம் குடும்பம் அது ஒரு பெரிய கொள்ளை குடும்பம். அந்த குடும்பத்துக்கே நிதி உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் இருந்திருக்கான்னா எல்லா கடத்தலுக்கும், போதைப் பொருள் கடத்தலுக்கும் மூளையா செயல்பட்டவன். அமீர், வெற்றிமாறன், அப்புறம் யுவன் சங்கர் ராஜா, விஜய் சேதுபதி இதுக்குள்ள வர்றாரு. இங்க இருந்து மலேசியாவுக்கு அனுப்புறான் அப்படின்னா 2019 போதைப் பொருள் அனுப்பியிருக்கா, அப்பவும் மாட்டிருக்கான், அதுல இருந்து வெளியே வந்திருக்கான். பழையபடியும் அதான் செய்வனா சுட்டு கொண்டுடணும். சரிங்க, உங்களுக்கு சரியத் சட்டப்படி தான் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுதான் நல்லதுன்னு வேற இங்க பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. சரியத் சட்டப்படி புட்டு வைக்கிறவனுக்கு என்ன தண்டனை? தெருவில் விட்டு சுட்டு கொள்ளணும். கரெக்டா? அப்ப நீங்க அல்வமா பாஸாவை விடுதலை பண்ணணும்னு சொல்லக்கூடிய கோஷ்டிகளையும் சேர்த்து தானே தெருவில் விட்டு சுட்டு கொள்ளணும். இந்த போதைப் பொருள் கடத்துறவன், இந்த ராஜீவ் காந்தியை கொன்னவன், இவங்க எல்லாம் தான் நம்ம முதலமைச்சருக்கு நண்பர்கள், தோஸ்துகள். இந்த பிரச்சனையை தூக்கி வெளியே கொண்டு வந்தது மீடியாக்கள் அல்ல, பத்திரிகைகள் அல்ல. அவங்களுக்கு தேவை கோபாலபுரத்திலிருந்து உத்தரவு என்ன வருதோ அதை ஒபே பண்ணணும். அது அம்பானிக்கு டிவியா இருந்தாலும் நியூஸ் 18 தமிழ் இதைத்தான் செய்துட்டு இருக்காங்க. இதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாபக்கேடு. தமிழக போலீஸ் ரொம்ப பிரில்லியன்ட் தான். அவங்க இந்த போதைப் பொருளை கடத்தலை இதெல்லாம் பிடிக்கணும்னா ஈஸியா பிடிச்சிருவாங்க. ஆனா முதலமைச்சர் இதை இப்படி பண்ணாதன்னு சொன்னா என்ன செய்வீங்க? நைஜீரியாக்காரன் மாட்டியிருக்கான், அவனை ஏன் காப்பாற்றணும் நீங்க? அதுக்கு எதுக்கு அமைச்சர் லெவல்ல இருந்தெல்லாம் போன் பண்ணணும்? அதுக்கு உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து எதுக்கு போன் பண்ணி இந்த இதை அப்படியே விடுங்கன்னு ஏன் சொல்லணும்? உண்மையிலே என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியே ஜாபர் சாதிகளுடைய தொழில் பார்ட்னரா. அவனே நாம என்னைக்கோ ஒரு நாள் சிக்க போறோங்கிறது உறுதி. அப்படி சிக்கும் பட்சத்துல இந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் நம்ம சிக்க வைக்கணுங்கிறத தெளிவா இருந்திருக்காங்க. தமிழக போலீஸ் அவனை காப்பாத்தி விட்டாலும் தமிழக போலீஸ் அவன் நம்பல. பிரதமர் நேரடியாவே இல்ல இன்வால்வ் ஆனதாகத்தான் சொல்றாங்க. இதை விடக்கூடாது, இது மிகப்பெரிய தப்பு. ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறை, ஏன்னா சென்னையில பேசும்போதே பயங்கர கோபத்துல தான் பேசினார். நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தமிழர்களை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு 2 பேரை தான் நம்ம முக்கியமான காரணமா சொல்லணும். ஒன்று திரு அண்ணாமலை IPS. அவர் மட்டும் இல்லை தலையிடலைன்னா, இதை கண்டுக்காம விட்டுருந்தாருன்னா, இல்லை திமுகவுக்கு விலை போயிருந்தாருன்னா இன்னைக்கு இதெல்லாம் இழுத்து மூடி இருப்பாங்க அப்படியே. இன்னொரு முக்கியமான நபர் பிரதமர், அந்த பிதாமகன் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் நேரடியாக இதில் ஈடுபட்டதுனால தமிழகம் காப்பாற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக அடுத்த சந்ததியினர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நிச்சயமா எனக்குடைய வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு இன்னமும் சிவியரான நடவடிக்கை, அடுத்தடுத்து இன்னமும் சிவியரான நடவடிக்கைன்னு சொல்லிட்டாங்க. அதில் எந்த வகையிலும் பிரதமர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அவர் அது நாடு தேசம்தான் தெய்வம்னு நினைச்சிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் இந்த மக்கள் தான் அவருடைய குடும்பம்னு நினைக்கக்கூடிய மனிதர். அவர் அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கே வரக்கூடிய தலைமுறைக்கே ஒரு போதைப் பொருள் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை அவர் எப்படி ஜீரணிக்க முடியும், எப்படி ஏற்றுக்குவார்? ஏன்னா அவருக்கு குடும்பமே நாடு தானே, மக்கள் தானே. 142 கோடி மக்களும் நரேந்திர மோடி அவர்களுக்கு குடும்பம், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஏற்றுக்குவார்? அதனால தான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ல. நான்லாம் இந்த அளவுக்கு அறக்க பறக்க இந்த விசாரணை நடக்கும், இந்த அறக்க பறக்க இதை தூக்குவாங்கன்னு நான் நினைக்கல. எப்படியே தப்பிச்சு போயிட்டான்னு தான் நினைச்சேன். ஜாபர் சாதிக், அதாவது திமுகவினுடைய ஒரு நிர்வாகி, திமுகவினுடைய பணம் சப்ளையரு, ஃபண்டு அவர் தான், நிதி சப்ளையரே அவர் தான். கோபாலபுரம் குடும்பம் அது ஒரு பெரிய கொள்ளை குடும்பம். அந்த குடும்பத்துக்கே நிதி உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் இருந்திருக்கான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? அதான் ஜாபர் சாதிக், சர்வதேச கடத்தல் மன்னன். பாருங்க, மன்னன், கடத்தல் மன்னன். எல்லா கடத்தலுக்கும், போதைப் பொருள் கடத்தலுக்கும் மூளையா செயல்பட்டவன். எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பான்? அப்ப இவனுக்கு சர்வதேச அளவுல எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கும். இந்த நெட்வொர்க் சாதாரண நெட்வொர்க்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க இருந்து மலேசியாவுக்கு அனுப்புறான் அப்படின்னா 2019 போதைப் பொருள் அனுப்பியிருக்கா, அப்பவும் மாட்டிருக்கான், அதுல இருந்து வெளியே வந்திருக்கான். பழையபடியும் அதான் செய்வனா சுட்டு கொண்டுடணும். தொடர்ந்து தொடர் குற்றமா செய்துகிட்டே இருக்கவன எதுக்கு நீங்க ஊர்ல வச்சுட்டு இருக்கணும்? இப்போ கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்தது. அல்உம்மா பாஷா முக்கிய குற்றவாளி. இந்த ஆள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்? அல்உம்மாங்கிற அமைப்பை உருவாக்குனான் 92ல். அந்த அல்உம்மாங்கிற பேரை கொடுத்தது யாரு? ஜவாஹிருல்லா. அந்த ஆள் என்னெல்லாம் பண்ணிட்டு அடக்கான்? அந்த ஆள் வெளிநாட்டில் இருந்து கவாலா இதில் மோசடியில் சிக்கிட்டு இன்னமும் வெளியே தான் இருந்துட்டு இருக்கு. இன்னமும் தண்டனையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஆனால் இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஜாபர் சாதிகா இருந்தாலும் சரிதான், இல்லை அல்உம்மா பாஷாவாக இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா ஜவாஹிர்லாவாக இருந்தாலும் சரிதான், அமீராக இருந்தாலும் சரிதான், இந்த அத்தனை குரூப்பும், அந்த அத்தனை மதவெறி கும்பல்களும், இந்த ஜிகாதி பயங்கரவாதிகளும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு கமல் சிவில் சட்டம் வேண்டாம்,
ஏன்னா அது எங்களுடைய மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதத்துக்கு எதிரானதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாட்டுக்கு எது நல்லதோ அதுதான் சட்டம். அதான் எல்லா நாடும் அந்தந்த நாட்டை மையப்படி தான் போக முடியும். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டத்தை வச்சிருக்க சரி கிடையாது. இங்கே கூறுகட்ட தலைவர்கள் முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி வடிவமைச்சு வச்சுட்டாங்க. சரி இருக்கட்டும், நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? சரிங்க, உங்களுக்கு வந்து சரியத் சட்டப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுதான் நல்லதுன்னு வேற இங்கே பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. சரியத் சட்டப்படி குட்டு வைக்கிறவனுக்கு என்ன தண்டனை? தெருவில் விட்டு சுட்டு கொள்ளணும், கரெக்டா? அப்போ நீங்கள் அந்த அல்வமா பாஸாவை விடுதலை பண்ணணும்னு சொல்லக்கூடிய கோஷ்டிகளையும் சேர்த்து தானே தெருவில் விட்டு சுட்டு கொள்ளணும். சரியத் சட்டப்படி குண்டு வைக்கிறவனுக்கு தெருவில் வச்சு நீங்கள் சுட்டு கொண்டுட்டீங்க, இல்லை தூக்கில் மாட்டிட்டீங்க அப்படின்னா அதோட அந்த வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ அல்வமா பயங்கரவாதி பாஷாவை 93ல் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வச்சு ஒரு 11 பேர் சாகிறது காரணமாக இருந்தவனை அன்னைக்கு ஜெயிலில் அடைச்சி அப்படியே 96 வரைக்கும் இழுத்துட்டு வந்து 97ல் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே விடுதலை பண்ணி விட்டாச்சு. நீங்க விடுதலை பண்ணாம 93ல் அந்த சம்பவத்தை பண்ணோடனே அந்த வருஷமோ இல்லைன்னா அடுத்த வருஷமோ தண்டனை கொடுத்து சரியத் சட்டப்படி தூக்கில மாட்டிருந்தீங்கன்னா, இல்லைன்னா அந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலே தூக்கில மாட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருக்கும். அப்படி தானே? இன்னும் 96ல் வெளியிட்டு 7ல் வெளியிட்டீங்க, 98 பிப்ரவரி 16ல் கோயம்புத்தூரை சல்லடையா தொலைச்சிட்டான். ஒரு 19 இடத்துல கூண்டு வச்சு அங்கே ஒரு 57 பேர் 58 பேர் சாகிறது காரணமாக இருந்து அதில் ஒரு 240 பேர் உடல் ஊனமுற்றமாக இருக்கிறதுக்கு காரணமாக அமைந்தவன் அல்வமா பயங்கரவாதி பாஷா. அவனை இப்போ வெளியிட்டிருக்கீங்க, ஜாமீனில் வெளியிட்டிருக்கீங்க. அதுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி நீங்களே போய் வக்காலத்து போடுறீங்க, கோர்ட்டில் போய் நிற்கிறீங்க, நீதிபதிகிட்ட போய் அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கமே தூக்கிட்டு போய் நிற்கிது, அவருக்கு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைண்டு. எப்படிப்பட்ட இது நடக்கும்? இதே தான் இந்த போதைப் பொருள் கடத்தலையும். இந்த போதைப் பொருள் கடத்துறவன், இந்த ராஜீவ் காந்தியை கொன்னவன், இவங்க எல்லாம் தான் இந்த நம்ம முதலமைச்சருக்கு நண்பர்கள், தோஸ்துகள். அந்த அடிப்படையில் தான் ஜாபர் சாதிக்கு அழகாக முதலமைச்சருக்கு சப்ளை பண்ணுறது, பணம் சப்ளை பண்ணுறது. நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணீங்க, எங்களுக்கு தேவை பணம் கொடுத்துக்கிட்டே நாங்கள் வாங்கிட்டே இருக்கோம். இப்போ கடைசியில் என்ன சிக்கல் ஆகிட்டுன்னா, இவங்க வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் எடுத்தோன்னு சொன்னோம்ல, இப்போ பிதாமகன் இந்த பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் இல்லாமல் இருந்தா, இல்லைன்னா தமிழக பாஜக தலைவராக திரு அண்ணாமலை IPS இல்லாமல் இருந்திருந்தால், வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இது இழுத்து மூடியிருப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்ததே மீடியாக்கள் அல்ல, பத்திரிகைகள் அல்ல. பத்திரிகைகள் எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போச்சு. தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசத்தை சாகடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த நெறிமுறையும் தெரியாது, ஒரு ஈரமண்ணும் தெரியாது. அவங்களுக்கு தேவை கோபாலபுரத்துலேருந்து உத்தரவு என்ன வருதோ அதை ஒபே பண்ணணும். அது அம்பானிக்க டிவியாக இருந்தாலும் நியூஸ் 18 தமிழ் இதைத்தான் செய்துட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாபக்கேடு. இது வச்சுடுங்க. இந்த மாதிரி பண்ணி முன்னாடி பத்திரிகைகளை எல்லாமே போட்டு இழுத்து மூடி அழகாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஜாபர் சாதிக்க காப்பாற்றுற வேலையை தமிழக காவல்துறையே செய்ய ஆரம்பிச்சிது. தமிழக காவல்துறை நினைச்சுன்னா 24 மணி நேரத்தில் அவன் எங்கே இருந்தாலும் தூக்கியிருப்பாங்க. எல்லா வசதியும் தெரியும், எல்லா தொழில்நுட்பமும் கையில் இருக்குது, எல்லா திறமைகளும் இந்த காவல்துறைக்கு இருக்குது. அதை குறைச்சி எல்லாம் மதிப்பிட முடியாது. ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள் வந்து முதலமைச்சராக வச்சா என்ன நடக்கும்? ஏன்னா மாட்டினா அவங்களில் மாட்டுறாங்க. அப்போ வந்து இது மாட்டக்கூடாது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக அனுப்பி வைக்கணும். இந்த வேலையை தான் இவங்க செய்து வச்சுருக்காங்க. இன்னமும் மிச்சம் மீதி இருக்கணும், இன்னும் கைதாகலை, பாதுகாப்பாக தான் எங்கே வச்சுருக்கானு தெரியல. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி மாட்டினாங்க 3 பேரும். அது உடனடியாக தகவல் இங்கே வந்திருக்கு. வந்த உடனே மறுநாள் அங்கே 3 பேர் கைதான உடனே தமிழ்நாட்டை ஜாபர் சாதிக்கு தான் இதுக்கு மூளைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. அங்கே மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீஸார் கண்டுபிடிச்சு அந்த தகவலை தமிழக போலீஸுக்கு தெரியப்படுத்துகிற உடனே தெரியப்படுத்துறது எதுக்கு தெரியப்படுத்துகிறாங்க? அது சம்பந்தமாக அவன் குடும்பம், அது அவனுடைய தொடர்பில் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் விசாரித்து அதில் எவன்லாம் சிக்கிறானா இல்லை பிடிங்கிறது உங்களுக்கு தகவல் கொடுத்தா இவனை உடனே வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருன்னு சொல்லி இவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இவனை அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க. ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து மாலை மலரில் வேலை பார்த்தேன். அது மாலை மலரில் வேலை பார்த்ததில் ஒரு அங்கம் கடைசியாக AMN டிவியில் வேலை பார்த்தேன். அந்த நேரத்தில் வந்து பர்மா பஜாரில் ஒரு சில வேலை காரணமாக நான் அடிக்கடி அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பர்மா பஜார் இது வந்து வருஷம் வந்து 2003, 4 அந்த 2 வருஷத்துக்குள்ளால நிறைய தடவை நான் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது அந்த பர்மா பஜாரில் அந்த கடைகள், பல கடைகளுக்கும் ஒரு சில கடைகள் வந்து எனக்கு அதில் ஒரு அறிமுகமானாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய விந்தை ஒன்று எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு அந்த விஷயம். என்ன அப்படின்னா, அந்த பர்மா பஜாரில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லா கடையிலையுமே 3 TV CD விற்கும். இப்போ அங்கே விற்றுட்டு இருந்தாங்க.
எந்த கடையில் வேணாலும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பெரும்பாலும் அங்கே விற்றதே அதுதான், எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக தான் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த இதில் நான் கேட்டேன், ஏங்க இங்கே வந்து போலீஸுக்காரங்க அப்பப்போ, ஏன்னா இந்த பர்வ பஜார் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய இடது பக்கம் லாஸ்ட்டு முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். பெரிய கோயிலு கூத்து தான். அந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல தான் இருக்குது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் நேர கண்ணெதிராக தான் எதிர்த்தாக்கூடிய கடைகளில் தான் வரிசையாக அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ அடிக்கடி ரைடு வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி இதை வந்து எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் எதிராகவே இருக்குது, போலீஸுக்காரங்க வந்து அப்பப்போ ரைடு வேறு பண்ணுறாங்க. எப்படி இது பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா, ஒரு அசைன்மெண்ட். ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை நீங்கள் ரைடு பண்ணணுங்கிறது நாங்கள் பண்ணணும், இதில் இவ்வளோ விட்டதை பிடிச்சோன்னு சொல்லி ஒரு கணக்கில் காணிக்கணும் போலீஸ்காரங்களுக்கு. அதோட அவங்க திருட்டு விஷயத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்க கடும் பாடுபட்டாங்கிறத மற்றவங்களாம் நம்பிடுவாங்க, மக்கள் நம்பிடுவாங்க. அதனால் ரைடுக்கு வருவாங்க. சரி, இதை வந்து ரைடுக்கு வரும்போது அப்புறம் வந்தாச்சுன்னா தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா திருட்டு விஷயத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்கல்ல. அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் 10க்கு 10 ரூம் இருக்கும். அது கீழே அண்டர் கிரவுண்டில் அதே 10க்கு 10 ரூம் இருக்கும். அங்கே வந்து ஒரே கம்ப்யூட்டரில் இந்த டூப்ளிகேட் போடுறது டிவிடி ரைட்டரு, சிடி தான். சரி, நான் போகும்போது சிடி தான் பிரபலம். சிடி ரைட்டெலாம் இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு 4 இது இருக்கும். 4 சிடியை ஃபில்லப் பண்ணிகிட்டே இருப்பான் ஒரு பையன் உட்காந்து. அது ஒரு 2 நிமிஷத்தில் அடித்து தள்ளிடும். ஒரே ஒரு கடையில் இருந்தே மொத்த பரம பஜாருக்கு சப்ளை போயிடும். இது அங்கே இருந்துச்சு. 1-2 கடைகள்ல இருந்து எல்லா இடமும் சப்ளை உடனே போயிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போயிடும். இந்த இது எங்கேருந்து வருது? சிங்கப்பூர்லேருந்து வருது. சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து இவங்க ஓவர்சீஸ்ன்னு கொடுக்குற படம் அங்கேருந்து 3 ரோசஸ்ங்கிற படம் அப்போ வந்தது. ரொம்ப நடித்து ரொம்பவே தயாரித்த படம். அந்த டைமில் நடந்த சம்பவம். அங்கேருந்து வந்துடும். எவனோ ஒருத்தன் கொண்டு வரான் ஏர்போர்ட்டில், அவனுக்கு 5000 ரூபா. அவன் வெளியே வரும்போது அவன் சீடியை கொடுத்துருவான். அந்த சீடி உடனே அறக்க பறக்க நேரே பருவ பஜாருக்கு வரும். உடனே அங்கே கீழே இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா கடையிலும் அவைலபிள் ஆயிரும் திருட்டு விசிடி. சரி, போலீஸுக்காரங்க ரைடு நேரம் ஏற்றாள் பாருங்க, ரைடு வருவாங்கல்ல, வந்தால் நீங்கள் அவ்வளோ மாட்டிக்குவீங்களா, நீங்கள் அடித்து வச்சிருக்க மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்களா, அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ரொம்ப அழகாக ஒரு தகவல் சொன்னார். போலீஸுக்காரங்க இன்றைக்கி ரைடு வராங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸு அந்த தூணுக்கு இந்த பக்கம் இருந்துட்டு நேராக ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய கடைக்காரனை பார்த்து அங்கேருந்து ஒரு செய்கை கொடுப்பாரு. இன்னைக்கு வந்து ரைடு இருக்குங்கிறத அவங்க அங்கேருந்து குறியீடு கொடுத்துருவாரு. ரோட்டுக்கு இந்த பக்கம் கடைக்காரன், அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தூணுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. உடனே இவன் புரிஞ்சுக்கிறான். டக்குனு உடனே அந்த கடையிலேருந்து அடுத்த கடை. இப்போ மாதிரி மொபைல் ஃபோன் கிடையாது, இந்த இவ்வளோ வசதியாக வரல. அது பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. நேரம் எல்லா லாஸ்ட் கடை வரைக்கும் போயிடும். உடனே இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கடையில் 2 CD 4 CDன்னு ஏதோ கணக்கில் காணிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அப்புறப்படுத்தி அதான் அண்டர் கிரவுண்டில் ரூம் இருக்க வச்சுருவாங்க. போலீஸுக்காரங்க ரைடு வரும்போது கரெக்டாக எடுத்துட்டாங்க, அவங்களே வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த கடையிலலாம் நீங்கள் வந்து திருட்டு விசிடி பிடிப்பட்டதுன்னு கணக்கில் காட்டிக்கணும். அதுக்கு ஒரு 3 கடையை நேர்ந்து விட்டுறாங்க. அந்த 3-2 கடையை நேர்ந்து விட்டுருவாங்க. அதுலேருந்து அவங்க எல்லாம் அள்ளிட்டு போவாங்க. குறிப்பிட்ட அளவு தான், எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். மொத்தமாக வெளியே எடுத்துருவாங்க. உடனே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லாமே போயிடும். உடனே அதெல்லாம் வந்துடுவாங்க. இந்த போலீஸுக்காரங்களை நீங்கள் என்ன செய்வீங்க? நேரடியாக பார்த்ததுனா எப்படிங்க இது சாத்தியமாகுதுன்னு அப்போ தான் சொன்னார். அண்ணன் ஒருத்தன் இருந்தார், அவர் என்கிட்ட எந்த கதையை சொன்னார். இப்படி தான் சார் நடந்துட்டு இருக்கு, அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், திருட்டு விசிடிலாம் ஒழிக்க முடியாதுன்னாரு. அப்புறம் அது கால ஓட்டத்தில் தானாக தான் ஒழிஞ்சுது. தானான்னு என்ன, எல்லாம் ஆன்லைனில் எல்லா வீடியோலாம் வரும்போது தான் திருட்டு விசிடி காணாமல் போச்சுது. இப்போ யாரும் வாங்குறது இல்லைல்ல, தேவைப்படலை, எல்லாமே மொபைல்லே வந்து கிடச்சி போச்சுது. தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து இந்த யோகி அது இதுன்னு என்னெல்லாமோ பேரில் மாற்றி போட்டு உடனே வந்துடுது. அப்போ அது தேவையில்லாத வரும்போது அது தேவையில்லாமல் போச்சுது. இப்போ போலீஸ்காரங்க அதை ஒழிக்கணும்னு நினச்சா அப்போவே ஒழிச்சிருக்கலாம். எதுக்கு நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, போலீஸ்காரங்க வந்து தமிழக போலீஸ் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டு தான். அவங்க இந்த போதைப் பொருளை கடத்தலை இதெல்லாம் பிடிக்கணும்னா ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து இதை இப்படி பண்ணாதன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம். இதே வருஷம் 2024 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அமிஞ்சகரையில் நைஜீரியாவிலேருந்து ஒருத்தன் 1 கிலோ கோக்லைன் கையில் வச்சுட்டு மாட்டிக்கிட்டான். அவன் 1 கிலோ கோக்லைனோட போதைப் பொருளோட அவன் சிக்கிட்டான். சிக்கினவனை உடனே பிடிச்சி நைஜீரியாக்காரன், அதான் நோட் த பாயிண்ட், அவன் தமிழ்நாட்டுக்காரனும் கிடையாது, இந்தியாக்காரனும் கிடையாது, நைஜீரியாக்காரன் மாட்டியிருக்கான். இப்போ மாட்டினது நைஜீரியாக்காரன் தானே, அவனை ஏன் காப்பாற்றணும் நீங்கள்? அதுக்கு எதுக்கு அமைச்சர் லெவலில் இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணணும்? அதுக்கு உதயநிதி ஸ்டாலின்லேருந்து எதுக்கு ஃபோன் பண்ணி இந்த இதை அப்படியே விடுங்கன்னு ஏன் சொல்லணும்? ஓவரலாக சொல்லி எல்லாத்தையும் தடுத்ததாக சொல்கிறாங்க. மேல் இடத்துலேருந்து அழுத்தம் வந்ததுனால அதை அப்படியே நிப்பாட்டினதாக சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இந்த அழுத்தமெல்லாம் வந்துச்சு? அந்த விசாரணை இப்போ என்னாச்சு? சங்கர் ஜுவால்கிட்ட கேளுங்க. இந்த வருஷம் தானே சார் நடந்துச்சு. பேருக்கு ஒரு இதை பண்ணிவிட்டு அப்படியே டம்மி பண்ணி அப்படியே ஊசலாட்டமாக விட்டுட்டாங்க. இதே மாதிரி தான் இந்த ஜாபர் சாதிக்கு விஷயத்துலையும் அங்கேருந்து தகவலை கொடுத்து இவனோடெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு பார்த்தா அவனை அழகாக பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் முதல் சொன்ன பார்த்தீங்களா, ஜாபர் சாதிக்கு வந்து பிரில்லியண்ட் மோர். ஆனால் அது அவனுடைய திறமையான ஆள். கரெக்டாக சொன்னான். அவன் கொள்ளைக்காரனாக இருக்கலாம், திருட்டு விசிடி வித்தவனாக இருக்கலாம், வித்தவன் தான்.
அவங்க அப்பாவும் திருட்டு வீடி வீசிட்டு விற்றா தான், இவனை விற்ற வந்தான், அவன் தம்பி அண்ணன் எல்லாரும் விற்ற வந்தவன் தான். வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்தினவன் தான். அதில் பல தடவை மாட்டினவன் தான். 2019 மாட்டினது பெரிய கேஸ். அது 38,000 கிலோகிராம் போதைப் பொருளை மலேசியாவுக்கு மாட்டின கேஸு. கடத்தின போது பிடிப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஆயிட்டான் அவன். இப்படிப்பட்டவன் மிகப்பெரிய அறிவாளியான, குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட பெரிய அறிவாளி. பாருங்க, முதலமைச்சர் குடும்பத்துக்கூட தொடர்பு வச்சுட்டான், வியாபார தொடர்பு, பிஸ்னஸ் தொடர்பு வச்சுட்டு நேர முதலமைச்சருக்கு மருமக அந்த கிருத்திகாங்கிற கிறிஸ்டினா இருக்கா பார்த்தீங்களா, அவங்கள கொண்டு போய் சேர்த்துட்டான். நான் நினைச்சேன், மங்கைங்கிற படம் ரைட்டு, அந்த படத்தையுமே எடுத்திருக்கான், தயாரிச்சிருக்கான் JSM பிக்சர்ஸ், ஜாபர் சாதிக்குடைய கம்பெனி, திரைப்பட கம்பெனி அது. அதில் முழுக்க அந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக வந்த பணத்தில் தான் அந்த கம்பெனியை நடத்தியிருக்கான். சரி, அந்த படத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொண்டாட்டிக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரபலத்தை வச்சு வெளியிட்ட சினிமா பிரபலத்தை வச்சு ஏதாவது பாட்டு கேட்டு ஆடியோ சாங் இதெல்லாம் வெளியிட்டால் தான் 4 பேருக்கு அது போய் சேரும். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொண்டாட்டியை வச்சு, ஒருவேளை முதலமைச்சருடைய மருமகள், உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேங்க. அதுவே தப்புங்க. உண்மையிலே என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியே ஜாபர் சாதிக்கினுடைய தொழில் பார்ட்னரான். என்ன தொழிலுங்கிறது என்ன விசாரணை பேர் தான் வெளியே தெரியும். சினிமா தொழிலா, இல்லை இந்த ரியல் எஸ்டேட்டில் பண்ணதா, இல்லை ஏற்றுமதியில் இந்த போதைப் பொருளை கடத்தினதில் பார்ட்னரா, எவ்வளவு கோடி ரூபாய் அவங்க கை மாறப்பட்டது, உதயநிதி ஸ்டாலினுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் வந்துச்சு, மு.க. ஸ்டாலினுக்கு எவ்வளவு போச்சுது, துர்கா ஸ்டாலினுக்கு எவ்வளவு போச்சுது, சேகர் பாபுக்கு எவ்வளவு போச்சுது, சிற்றரசு, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டர் யாருன்னா சிற்றரசு தான் எல்லாத்துக்கும் ஏற்பாட்டாளராக இருந்திருக்கார். கட்சி நிதியாக எவ்வளவு வாங்கப்பட்டது, திமுகவினுடைய அறக்கட்டளைகள் என்னெல்லாமோ அறக்கட்டளை வச்சு, முரசொலி அறக்கட்டளையிலிருந்து நிறைய அறக்கட்டளைலாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே இந்த குடும்பத்தில், ஸ்டாலின் குடும்பத்தில் தான், அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு அறக்கட்டளைக்கும் அவன் எவ்வளோ ரூபா கொடுத்தான், எத்தனை கோடி ரூபாயை கொடுத்தான். ஏன்னா கொரோனா அந்த இது இப்போ புயல்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்ன உடனே மற்றவனெல்லாம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுக்கும், இவன் 7 லட்ச ரூபா கொண்டு கொடுத்துட்டான். டமான்னு 7 லட்ச ரூபா கொடுத்துட்டான். அது அவனுக்கு அது சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் கொடுக்குறேங்கிறதுல கரெக்டாக கொடுத்து ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்து வச்சுக்கிட்டான். இதே மாதிரி தர்மபத்தினி கனிமொழியுடைய பங்களிப்பு, கனிமொழிக்கிட்ட என்ன தொழில் எல்லாம் பங்களிப்பில் இருந்திருக்கான். அதே மாதிரி எவ்வளோ பணம்லாம் அவங்களுடைய அறக்கட்டளைகள் அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கான். இந்த விஷயங்களெல்லாம் இப்போ மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீஸ்காரங்க கையில் இருக்குது. அவங்க எல்லாமே நல்லா, ஆனால் ஏற்கனவே நேற்றுக்கு நான் இந்த தகவலை இப்படி தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு கைது செய்யப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க போலீஸ் நடவடிக்கைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கைதாகிருப்பார். கைதானவனை கொண்டு போய் நல்லா நோங்கியிருப்பாங்க எங்கேயோ அவர் முக்கில் வச்சு. ஆனால் அவனுக்கு தெரியுமில்ல, அவன் பெரிய பிரில்லியன்ட்னு நான் சொல்லிட்டேன், அறிவாளி. அவனுக்கு தெரியும், அவனே நாம் என்னைக்கோ ஒரு நாள் சிக்க போகிறோங்கிறது உறுதி. அப்படி சிக்கும் பட்சத்தில் இந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் நம்ம சிக்க வைக்கணுங்கிறத தெளிவாக இருந்திருக்கு. அதனால தான் பாருங்க, தம்பியை கொண்டு போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு சென்னை மண்டலத்தில் ஒரு பொறுப்பை வாங்கி ஒரு முக்கிய தலைவராக்கி வச்சு, அவன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் உள்ள எல்லாத்துக்கும் பட்டுவாடை எல்லாம் பண்ணி கட்சிக்கு நிறைய நிதி எல்லாம் கொடுத்து அவனை அங்கே வச்சுட்டு இவன் திமுகவில் இருக்கான். ஏன் இவனும் திமுகவில் தானே சார் இருக்கேன், அவன் தம்பியும் திமுகவில் வச்சிருக்கலாமே. அப்படி இல்லை, அதனுடைய உதவியும் தேவை, இதனுடைய உதவியும் தேவை. இனிமேல் காங்கிரஸினுடைய உதவியும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கம்யூனிஸ்ட் இது இன்னும் வெளியே வரல, அது வந்த பிறகு தான் தெரியும். அப்போ காங்கிரஸ், திமுக, அவரை விடுதலை சிறுத்தைகள், இன்னும் என்னென்ன கட்சிகள் எல்லாம் உள்ளே இருக்குன்னு தெரியாது. அப்படி எல்லா இடமும் இவங்க அதில் பங்கெடுத்திருக்காங்க. கரெக்டாக காய நகர்த்தி அழகாக கொண்டு போய் கரெக்டாக இப்போ அவன் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டான். ஜாபர் சாதிக்கு வாயை திறந்துட்டான். அதில் நான் ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அவன் புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? தமிழக போலீஸ் அவனை காப்பாற்றி விட்டாலும் தமிழக போலீஸ் அவன் நம்பலை, தமிழக போலீஸை நம்பலை, திமுக காரனையும் நம்பலை, உதயநிதி ஸ்டாலினையும் நம்பலை, மு.க. ஸ்டாலின் நம்பலை. ஏன்னா சாதிக் பாட்ஷாவுக்கு என்ன நடந்துங்கிறது ஜாபர் சாதிக்கு தெரியும். அண்ணா நகர் ரமேஷுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது ஜாபர் சாதிக்கு தெரியும். அதனால நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா மொத்தமும் காலியாக போயிடும். அதனால எங்கவே தப்பிச்சா நம்ம சேஃபாக இருப்போம்னு நினச்சவன் அவன் பிஜேபி ஆளும் மாநிலத்தில் இருந்தால் பாதுகாப்புன்னு நம்பினான். அங்கே இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம்னு நம்புறான். உண்மையை நம்ம சொல்லிடுவோம், என்ன மாட்டிக்கிட்டோம், என்ன அப்படியே வெளியே உண்மையை, அதானே அடுத்த லாஜிக் வேறு ஒன்றும் கிடையாதுல்ல, சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போய் எல்லாமே புட்டு வச்சுட்டான். இப்போ அவன் ஏன்னா அவனை ஒன்றும் செய்யப்படுறது இல்லைல்ல, உண்மையை சொல்லிட்டா போதும்ல. உண்மையை சொல்லிட்டு அவனுக்கு என்ன சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை பண்ண போகிறாங்க கோர்ட்டு. அந்த ஏன்னா 10 வருஷம் தண்டனை, அவ்வளோதான். அது பிறகு பழையபடி இதே வேலை தான் செய்வான். விட்டிங்கன்னா தண்டனை பத்தாது.
அப்போ என்ன பண்ணணும், தண்டனை அதிகப்படுத்தணும். அநேகமாக மோடி அரசாங்கம் இதில் நான் முதலாவதே பிதாமகன் மோடி அண்ணாமலைன்னு சொல்லிப்போம். அண்ணாமலை இந்த விஷயத்தை பெருசாக வெளியே கொண்டு வந்ததில் அண்ணாமலையுடைய பங்கு, அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. அதே சமயத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பிரதமருங்கிற முறையில் பிரதமர் அலுவலகத்தினுடைய பங்களிப்பு அதிகம். இது வந்து ஒரு இங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளால பல இடங்கள்ல இது சப்ளை ஆயிருக்கு. அப்படியே நீங்க இந்தியா முழுக்க இது எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் போச்சுன்னு இன்னும் தெரியாது. இல்லை இருமை விட்டீங்கன்னாலும் போகும். இது வரைக்கும் போகாம இருந்தாலும் போகும். கேரளாலாம் தமிழகத்தை ஒட்டியிருக்க மாநிலம், அங்கெல்லாம் எவ்வளோ போச்சுன்னு தெரியாது. கர்நாடகா ஆந்திராவுக்கெல்லாம் எவ்வளோ சப்ளை ஆச்சுன்னு தெரியாது. இந்தியா முழுக்க சப்ளை ஆயிருக்கும், அந்த செயின் எல்லாம் இருக்கும். அப்போ அதை அவ்வளோத்தையும் காலி பண்ணி இதை பண்ணணும். இது சிவியரான நடவடிக்கை எடுத்தால் தான் சரியாக இருக்குங்கிறத கரெக்டாக பிரதமர் வந்து நேரடியாகவே இல்லை இன்வால்வ் ஆனதாகத்தான் சொல்கிறாங்க. நேரடியாக அவரே வந்து களத்தில் இறங்கி இதை விடக்கூடாது, இது மிகப்பெரிய தப்பு, ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறை. ஏன்னா சென்னையில் பேசும்போதே பயங்கர கோபத்தில் தான் பேசினார். 4ஆம் தேதி சென்னையில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது இதை வெளிப்படுத்தினார், போல்டாகவே சொன்னார். 2 விஷயத்த சொன்னார். ஒன்று, திமுக காரன் கொள்ளையடிச்சு வச்சிருக்க அவ்வளவு பணத்தையும் பிடுங்கி மீண்டும் ஆட்சிக்கு நாங்கள் வந்த பிறகு 2024 ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தனை பணமும் பிடுங்கப்படும். ராசாவுக்கு எப்படி சைக்கிளில் வந்த அந்த விபச்சாரி மகனுக்கு இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்ததுங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும்ல. அப்போ அதெல்லாம் விசாரிக்கணும்ல. சும்மா கார் டிரைவராக இருந்த டிஆர் பாலு வந்து எப்படி கப்பல் அது 24 கம்பெனிக்கு ஓனர் ஆனார்னு பார்க்கணும்ல. ஏவா வயலு லாரி டிரைவருக்கு எப்படி இவ்வளவு 1000 கோடி ரூபா சொத்து வந்துன்னு பார்க்கணும்ல. அதாவது பள்ளிக்கூடத்தில் இப்போ காலேஜில் படிக்கும்போது, லா காலேஜில் படிக்கும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு எம்ஜிஆர்ட்ட போய் பிச்சை எடுத்த துரைமுருகனுக்கு 60,000 கோடிக்கு மேலே எப்படி சொத்து வந்துங்கிறத பார்க்கணும்ல. ஒரு கடையில் வேலை பார்த்த ஜெகத் ரட்சகனுக்கு வந்து 60,000 கோடி 80,000 கோடி எப்படி வந்துன்னு பார்க்கணும்ல. ஒரு துணை பேராசிரியராக இருக்கும்போது ஓட்ட ஸ்கூட்டரில் வந்த பொன்முடிக்கு இன்னைக்கு வந்து எப்படிங்க 90,000 கோடி 1,00,000 கோடியை தாண்டி பணம் வந்துங்கிறத பார்க்கணும்ல. அப்போ அவ்வளோமே திருட்டு பணம் தானே, மக்களுடைய வரி பணம் தானே, கொள்ளையடிச்சது தானே. அதை அவ்வளோ திருப்பி பிடுங்க வேணுமா வேண்டாமா, இதெல்லாம் பிரதமருக்கு தெரிஞ்சனால தான் சொன்னார். சென்னையில் என்னென்னு அறைகோல் விட்டார். இது வந்து மோடியின் உத்தரவாதம்னு சொன்னார். சாதாரண வார்த்தை கிடையாது, மோடியின் உத்தரவாதம். இந்த உத்தரவாதத்தை நிறைய அவர் சொல்லி செய்து விடுவார். அப்படிப்பட்ட ஆள் இல்லை. 370 நீக்கும்னு சொன்னார், நீக்கிவிட்டார். அயோத்தியில் ராமபிரானுக்கு ஆலயம் எழுப்பும்னு சொன்னால் எழுப்பி விட்டார். அதில் அவர் வந்து அதே மாதிரி முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவோம்னாரு, கொண்டு வந்து விட்டார். காமன் சிவில் சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு, கொண்டு வந்து விடுவார். அதனால் அவர் எது சொன்னாரோ அது பின்வாங்கிறதா இருக்காது. அது அந்த பழக்கம் அவருக்கு கிடையாது. அதனால் அவர் வந்து கண்டிப்பாக இனிமேல் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இந்த திமுக காரங்க கனிமொழியிலிருந்து ஆராசாலேருந்து எவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்களோ கண்டிப்பாக அதை மீட்டு விடுவார், பிடுங்கிடுவார். பிடுங்கி மக்களுக்கு தமிழருக்கே திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டார். அதில் ஒன்று தான் அதில் இன்னொரு பாயிண்ட் தான் வந்து போதைப் பொருள் தடுப்பு சம்மந்தப்பட்டது. போதைப் பொருள்னால அடுத்த தலைமுறை எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாங்கிறது அவருக்கு தெரிஞ்சனால தான் அவர் அதை பற்றி சொல்லியிருந்தார். அவர் சொன்னது மாதிரியே கரெக்டாக சல்லடை போட்டு சலிச்சாங்க. வெளிநாடுகளுக்கு தப்பி போக முடியாத அளவுக்கு எல்லாத்தையும், விமானத்தில் போகிறத லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட்டை முடக்கி எல்லா வேலையும் செய்தாங்க. கப்பல் மார்க்கமாக நீர்வழியில் கடல் வழியாக மார்க்கமாக போகிறதுக்கூடிய வழிகளெல்லாம் அடைச்சாங்க. கண்காணிப்பை துறை அதிகப்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவன் நேர ராஜஸ்தானில் போய் ஜெய்ப்பூர்லவே உட்காந்துருந்தா ஜாபர் சாதி லபக்கன்னு தூக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் இதில் இருந்து ஆனால் அங்கே போனதுனால என்ன ஒரு நன்மைன்னா அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது. ஏன்னா அங்கே மாட்டிருக்கிறது வந்து போதை மத்திய சர்க்காரினுடைய போலீஸ்காரங்க. அப்போ அவங்க வந்து அந்த உயிரை காப்பாற்றி விடுவாங்க. அவர்கிட்ட இருக்க உண்மையை தானே வெளியே, அதானே அவங்களுக்கு தேவை. யார் யாரெல்லாம் இல்லை இன்வால்வ் ஆகிருக்காங்க, யார் யாருக்கு எத்தனை 1000 கோடியை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே, அதுதானே தேவை. இப்போ இதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மருமகள் மாற்றா, மருமகள் அதான் கிருத்திகாங்கிற அந்த கிறிஸ்டினாங்கிற கிருத்திகா மாட்டுது. இல்லை அது வந்து கண்டிப்பாக இதில் உள்ளே வந்துட்டு உதயநிதியும் உள்ளே வந்தாச்சு. இப்போ உதயநிதி வந்து என்ன லட்சணம் பாருங்க. இப்போ வந்து முதலமைச்சர் குடும்பமே இதுக்குள்ள வந்துட்டு அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமீர், வெற்றிமாறன், அப்புறம் வந்து யுவன் சங்கர் ராஜாலாம் ரொம்ப இதாக டீப்பாகவே உள்ளே இருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர் மாட்டுறாரு. இது போக விஜய் சேதுபதி இதுக்குள்ளே வர்றாரு. இன்னும் பலர் இதுக்குள்ளே இருக்கதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு தெரிஞ்ச தகவல் இது. இன்னும் பலரும் இதுக்குள்ளால வராங்க. இது போக இந்தி திரைப்படத்தில் உள்ள திரைத்துறையில் சார்ந்த ஒரு பிரபலமான நடிகரும் உள்ளே இருக்காராம், பேர் இன்னும் வெளியிடலை. இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து இந்த ஜாபர் சாதிக்கு வந்து வெளியே போலீஸ் கஸ்டடியில் வந்து எடுத்து விசாரிக்க நேற்றுக்கே அனுமதி கொடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்தில் மிச்ச மீதி அவ்வளோத்தையும் எடுத்துருவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த இதை வந்து ஞானேஸ்வர் அப்படிங்கிற இணை இயக்குனர், அதாவது தலைமை இணை இயக்குனர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, மத்திய அரசினுடைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய தலைமை துணை இயக்குனர் ஞானேஸ்வர் வந்து இந்த பேட்டியை கொடுத்திருந்தார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமாகலாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப அரிதாக தான் கொடுக்குறாங்க.
ரொம்ப அரிதாக என்னைக்காவது இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த பிரச்சனை, அந்த குறிப்பிட்ட அந்த கேஸ் அவ்வளவு வலுவானது, முக்கியமானது, மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவங்க வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க இந்த விஷயத்த. அதனால தான் அவர் வந்து அந்த போஸ்டிங்கில் இருந்து அவர் அந்த அதிகாரி லெவலில் உள்ளவர் ஞானேஸ்வர் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. பிரதமர் அலுவலகமே நேரடியாக இல்லை தொடர்பில் இருந்து அழுத்தம் கொடுத்து இதை வந்து சுத்தமாக எவையவன் இவர் ஈடுபட்டிருந்தான் சரிதான். அத்தனை பேரை அள்ளி தூக்குன்னு சொன்னதுனால இப்போ வந்து வேகமாக இதை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத தகவலை சொல்கிறாங்க. ஒரு ஆள் கூட தப்ப முடியாது. அது வெற்றிமாறனா இருந்தாலும் சரிதான், இல்லை அமீரா இருந்தாலும் சரிதான், விஜய் சேதுபதியாக இருந்தாலும் சரிதான், சமுத்திரகனியாக இருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்கும் மூத்திர சந்தில் போட்டு மிதிச்சு போடுவாங்க. ஒரு ஆள் கூட தப்ப முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் காங்கிரஸ்லையும் யாரெல்லாமோ இதில் பங்கெடுத்திருக்காங்க. திமுகவில் இன்னும் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. அவர் கரெக்டாக லாக் பண்ணியிருக்கான். யாரை கொண்டு போய் எப்படி எப்படி உள்ளே சேர்க்கணுமோ அழகாக கோர்த்துக்கிட்டு, நான் மாற்றாத வரைக்கும் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. எப்போ நான் மாற்றணும் அப்போ வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் தெருவுக்கு வந்துடுவீங்க, உங்களையும் சேர்த்து நான் இழுத்துருவேங்கிறதுல தெளிவாக திட்டமிட்டு ஜாபர் சாதிக்கு காய நகர்த்திருக்கான்னு தான் நாம் சொல்லணும். அதேபடி தான் அவன் செய்திருக்கான். அதனால தான் அவனை புத்திசாலி அப்படின்னு சொன்னேன். இவங்களெல்லாம் விட இந்த முட்டாள்களை விட அவன் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாகவே செய்திருக்கான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.